அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிலருடைய பெயர் அவர் யார் என்பதை காட்டுகிறது. சிலருடைய பெயர் உச்சரிப்பதற்கு அழகாக இருக்கும். சிலருடைய பெயருக்கு அருமையான பொருளும் இருக்கும். ஆனால் அநேக சமயங்களில் பெயருக்கும் அந்த நபருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் குமாரனாக பிறந்தார். அவரை பெற்ற தாயாகிய மரியாளுக்கு கணவராக நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பிடம் தேவதூதன் மரியாளிடம் பிறக்கப் போகும் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடும்படி கட்டளையிட்டார். இயேசு என்ற பெயருக்கு பொருள் என்ன, அந்த பெயரின் மகத்துவம் என்ன என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். அன்பான உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான வணக்கத்தை மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நீங்கள் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஒரு சிறு பையனையோ பிள்ளையோ ஒரு குழந்தைய முதல் பார்க்கும்போது நாம கேட்கிற கேள்வி என்னவாயிருக்கும்? உன் பேர் என்ன? உன் பேரை சொல்லு. பெயரை கேட்கிற வழக்கம் எல்லா இடத்திலும் இருக்குது. பெரியவர் ஆனாலும் சரி, இதற்கு முன்பு அறியாத ஒரு நபரை பார்த்து அணுகும் போது கேட்கிற முதல் கேள்வி உங்க பெயர் என்னங்க? இப்ப பெயர் ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பெயரை பொறுத்தமட்டில பல பெயர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். ஒரு காரணத்தை வச்சு ஒரு பெயர் வைப்பாங்க. பெயர் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடையாளத்தையும் கொடுக்கும். ஒரு பெயர் வைத்தால்தான், இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறார்கள், அதுல யாரையாவது ஒருவரை குறிப்பிட்டு கூப்பிடணும், ஒருவரோடு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா 10 பேரையும் கூப்பிட முடியாது, ஒருவரை கூப்பிட வேண்டும். அதற்கு ஒரு அடையாளம் பெயர். உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நாம் வாழுகிற ஊரில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் பெயர் இருக்கு. பெயர் இல்லாமல் ஒரு மனிதனும் இருக்க மாட்டார் என்றே சொல்ல முடியும். எல்லாருக்கும் பெயர் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் ஒரே பெயர் இல்லை, தனித்தனி பெயர். சில பொதுவான பெயரை நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். ஆக பெயர் என்பது ஒரு அடையாளம் மட்டுமல்ல, சில பெயரை சொல்லும் போதே அந்த பெயரோடு சேர்த்து அந்த நபருக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த நபர் இன்னார் என்று அவருடைய ஒரு குணம், அவருடைய பின்னணி, அவர் யார் என்பதெல்லாம் கூட பெயர் சொல்லும். பெயருக்கு அந்த எழுத்து மட்டுமல்ல, அடையாளம் மட்டுமல்ல, அந்த பெயர் ஒரு மனிதனை அவர் இன்னார் என்று காட்டும். அவருடைய நிலை என்ன என்பதை கூட காட்டும். முக்கியமான ஒன்று. இப்படி சொல்வார்கள், மகா அலெக்சாண்டர் ஒரு பேரரசர், நமக்கு தெரியும், முன்னா வாழ்ந்தவர் வரலாற்றில். ஒரு முறை அவர் குதிரையில அப்படி பயணமாய் போகும்போது வழியில் ஒருவர் அவரை பார்த்து பிச்சை வேண்டும் என்று கேட்டாராம். இப்போ குதிரை மேல போன இந்த அலெக்சாண்டர், இந்த பேரரசர் குதிரையை நிறுத்தி தனத்துல பிச்சை கேட்ட மனிதனை பார்த்து இவர் கேட்டாரு, உன் பேர் என்ன? இப்போ பிச்சை கேட்ட மனிதன் சொன்னான், என் பெயர் அலெக்சாண்டர். உடனடியாக இவர் சொன்னாராம், ஒன்று நீ உன் பெயரை மாற்று, இல்லை என்றால் உன் தொழிலை மாற்று. என்னுடைய பெயரை வைத்துக் கொண்டு நீ பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்க கூடாது என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆக ஒரு பெயருக்கு பின்னாலே ஒரு மனிதனுடைய குணமும் மனித நிலையும் தோன்றுகிறது. உலகத்திலே பல்வேறு பெயர் இருக்கிறது. உங்கள் பெயருக்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று நம்மிடத்துல யாராவது கேட்டால், நம்ம எத்தனை பேர் அர்த்தம் உள்ள பெயர்களை வச்சிருக்கிறோம்? எத்தனை பேர்
ஒரு காரியத்திற்காக பெயரை கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க, ஒரு மிக முக்கியமான பெயர், அந்த பெயருக்கு அர்த்தம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பெயருக்கென்று ஒரு வல்லமையும் இருக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். பாருங்கள், 1வது நூற்றாண்டில எருசலேமில் ஒரு தேவாலயம் இருந்துச்சு. அந்த தேவாலயத்துல பிரார்த்தனை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 2 சீடர்கள் பிரார்த்திக்கும்படியாய் தேவாலயத்துக்கு போனாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், ஒருவர், அவர் வயசு 40க்கும் மேல, பெரிய மனிதர், 40 வயசுக்கு மேல ஆச்சு. ஆனா பிறந்ததிலிருந்து ஒரு நாள் கூட இந்த மனிதன் நடக்கல. காலால் நடக்க முடியாத பாதிப்புள்ள ஒரு மனிதன். அங்கே வாசிக்கிறோம், அந்த மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். தினமும் அவனை தூக்கி கொண்டு வருவாங்க, நடக்க முடியாது. இந்த தேவ ஆலயத்து வாசல்ல வச்சிருவாங்க. தேவாலயத்துக்குள்ள போறவங்க கிட்ட பிச்சை கேட்க, இதுதான் அவருடைய பிழைப்பு, இதுதான் அவருடைய வாழ்க்கை நிலைமை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராயிருந்த 2 பேர் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது அவர்களை பார்த்து பிச்சை கேட்டானா. அப்பொழுது அவர்கள், எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். எல்லார்ட்டையும் கேட்கிற மாதிரி இவங்ககிட்டையும் பிச்சை கேட்டான். இவங்க சொன்னாங்க, எங்களை பார், நல்லா பாரு, எங்களை உற்று பார். உடனே இவன் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தான். அப்பொழுது அவர்கள், ஒருவர் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நீ எதிர்பார்க்கிற மாதிரி அந்த காலத்துல வெள்ளி காசு பொற்காசுகள்லாம் உண்டு. வெள்ளியோ பொன்னோ என்கிட்ட இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். இயேசுவுக்கு சீடராயிருந்த 2 ஒருவர் சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறேன் என்று அவன் வலது கையை பிடித்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே, அந்த நாமத்திலே நீ எழுந்து நட என்று வலது கையை பிடித்து தூக்கி விட்டாராம். என்ன நடந்தது? உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, பிறந்திலிருந்து 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஒரு நாள் கூட இந்த மனிதன் நடந்தது இல்லை. இப்போ ஒரு நொடி பொழுதுல இவன் கால்கள் பலம் வந்து விட்டது. இவன் குதிக்கிறான், இவன் நடக்கிறான், இவன் தேவ ஆலயத்துக்குள் போகிறான். ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் இவனுக்கு நடந்தது. இப்போ இவன் நடக்கிறதையும் கடவுளுக்கு இவன் நன்றி சொல்வதையும் சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்களாம். எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த தேவாலயத்து வாசல்ல வந்து தினந்தோறும் தூக்கி கொண்டு வரப்பட்டு பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் இவன்தான் என்று அறிந்த போது எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாரும் ரொம்ப அதிசயமா இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்ப அங்க இருந்த மக்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராயிருந்த இந்த 2 பேரையும் சுத்தி வந்துட்டாங்க. ஏனென்றால் இது அவர்களாலே எதிர்பார்க்காத ஒரு காரியம், அவர்களால் ஏற்றுக்கொள்வதற்கு கூட கடினமான விஷயம். தினமும் பார்க்கிறாங்க, இந்த மனிதன் இப்பொழுது குதிக்கிறான், நடக்கிறான், ஓடுகிறான், தேவ ஆலயத்திற்குள்ளேயே வந்ததில்லை, இப்ப தேவ ஆலயத்திற்குள்ளே வருகிறான். ஆகவே இதெல்லாம் செய்த இந்த 2 சீடர்களை மக்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளும் போது
அவங்க சொன்ன விஷயத்தான் அடுத்து படிக்க போறோம். அப்பொழுது அவருடைய சீடர் ஒருவனாகிய பேதுரு, பீட்டர், அவர் சொல்லுகிறார், அந்த மக்களை பார்த்து, இஸ்ரவேலரே, அந்த மக்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் நாட்டை சார்ந்தவர்கள், நாம் இந்தியர் போல அவர் இஸ்ரவேலர், இஸ்ரவேல் நாட்டு மக்களே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? இந்த மனிதன் இப்பொழுது நடக்கிறதை பார்த்து, குதிக்கிறதை பார்த்து, சுகமானதை பார்த்து நீங்கள் ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சுய சக்தியினால் ஆவது, எங்கள் சுய பக்தியினால் ஆவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இவன் நடக்கிறதுக்கு ஏதோ எங்களுடைய பக்தி, எங்கள் சக்தி தான் காரணம் என்பது போல எங்களை பார்க்கிறீங்களே. இப்போ இவருடைய இந்த பேச்சும் இந்த கேள்வியும் நம்மையும் சிந்திக்க தூண்டுகிறது. இதுவரைக்கும் இந்த மனிதன் நடக்கவில்லை, இந்த மனிதனுக்கு யாரும் உதவி செய்யவில்லை. இவர்கள் சொல்லி, இவர்கள் அவன் கையை பிடித்து தூக்கி விட்டதுக்கு அப்புறம்தான் இவன் நடக்கிறான். மக்கள் இதை நேரடியாக பார்க்கிறார்கள், பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவன் இப்படி சுகமடைந்து நடப்பதற்கு நாங்கள் காரணம் அல்ல, எங்கள் தெய்வ பக்தியோ எங்களுடைய சக்தியோ காரணம் அல்ல. அப்படியானால் இதற்கு யார் காரணமா இருக்க முடியும்? எது காரணமா இருக்க முடியும்? இவர்களே சொல்கிறார்கள், நாங்கள் காரணம் இல்லை என்று மறுத்துவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அந்த ஜீவாதிபதி மேலே படிக்கிற வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் நாட்டிலே மனிதனாய் பிறந்து அவர்கள் மத்தியிலே ஒரு வரலாற்று மனிதனாய் வாழ்ந்த, அன்றாட மக்களை சந்தித்த இயேசு கிறிஸ்துவை தான் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார். அவர்தான் வாழ்வுக்கெல்லாம் அதிபதி. அவரை இஸ்ரவேல் மக்களாகி நீங்கள் கொலை செய்தீர்கள். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. இவர் சீடர் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து என்பவரை நீங்கள் சிலுவையில் அடித்து கொலை செஞ்சீங்க, அவரை தேவன் எழுப்பினார், இதை நாங்கள் பார்த்தோம், ஆகவே நாங்கள் சாட்சி, நாங்கள் கண்டோம். அவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. எங்கள் தெய்வ பக்தி அல்ல, எங்களுக்கு சக்தி இல்லை, அவருடைய நாமம். யாருடைய நாமம்? இயேசு கிறிஸ்து உங்களாலே சிலுவையில் அடித்து கொலை செய்யப்பட்டாரே, மறுபடியும் உயிர் தெழுந்தாரே, அவருடைய பெயர், அவருடைய நாமம். அந்த நாமம் தான் இவனை சுகப்படுத்தினது. நீங்கள் பார்க்கிறீங்க, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்குள்ளும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்ப இந்த மனிதன் சுகம் பெற்றதற்கான காரணம் ஒரு பெயர், ஒரு நாமம். அந்த நாமம் என்று சொல்வது யார்? அவருடைய சீடர்களில் ஒருவர். அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து மரித்தவர், மறுபடியும் உயிர் தெழுந்தார், இதை நாங்கள் கண்ணார கண்டு சாட்சி. அந்த நாமம் தான் இந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்தது. இயேசுவின் நாமம் எப்படி சுகம் கொடுக்க முடியும்? அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுங்கிற நாமமானது ஒரு மந்திர சொல் அல்ல. இயேசுவே 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதனாலோ, இல்லை நம்முடைய தமிழிலே அதை எழுதுகிற எழுத்தினாலோ ஒரு ஆற்றலும் ஒரு வல்லமையும் கிடையாது. நான் முன்பு சொன்னது போல பெயருக்கு பின்னாலே அடையாளம் மட்டுமல்ல, அதனுடைய மேன்மையும் இருக்கும். இந்த இயேசு என்கிற பெயர்னால் தான் நடந்தார் என்று இந்த மனிதர் சொல்கிறார். இதை மக்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த இயேசுவை குறித்து அவர் வர்ணித்து கொண்டு வருகிற வேளையில இந்த இயேசுவை அவர் தைரியமாய் சொன்னார், அவர் உயிர் தெழுந்தார். இப்படி இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்வதனால இவருக்கு மக்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பும் மேன்மையும் கிடைத்து நினைத்து விட வேண்டாம். ஒரு கூட்ட மக்கள் இதை ஆச்சரியப்பட்டு நம்பினார்கள். இன்னொரு பக்கத்துல இதே சீடர்களை பிடித்து பயப்படுத்தினாங்க. இந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்களை கைது பண்ணி வச்சாங்க, மிரட்டினார்கள். ஆனாலும்
இவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்ணால பார்த்ததுனால அந்த நாமத்திற்கு ஒரு வல்லமை உண்டு என்று சொன்னதுனால தைரியமாய் சொன்னாங்க. அப்படியே அவர்கள் பின்னாலே வரும் பொழுது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறார், அவராலே அன்றி, அதாவது இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை, காப்பாற்றப்படுதல். இயேசு கிறிஸ்து அந்த நாமம் இவனுக்கு சுகம் கொடுத்தது. அதனால இந்த ஊர்ல இருக்கிற எல்லா நடக்க முடியாதவங்களையும் கொண்டுட்டு வாங்க, நாங்க சுகம் கொடுக்கிறோம் என்று அவர்கள் விளம்பரப்படுத்தல. இந்த சீடர்கள் வாழ்ந்த காலத்துல அநேக மக்களுக்கு இவர்கள் சுகம் கொடுத்தார் என்பது மெய்தான். நிறைய மக்கள் இயேசுவுக்கு பின்னாக வாழ்ந்த இவர்களை பார்க்க வந்தாங்க. அதிகமான மக்களுக்கு இவங்கள் அற்புதமான சுகத்தை கொடுத்தாங்க, எல்லாம் மெய்தான். ஆனால் அதுவல்ல தலையாய நோக்கம். அதைவிட முக்கியமான சொல்கிறார் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் விடுதலை அல்லது காக்கப்படுதல். எதிலிருந்து காக்கப்படுதல்? பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனிலிருந்து காக்கப்படுதல். அப்படியானால் யாருக்கு இந்த காப்பாற்றப்படுதல் வேண்டும்? உதாரணமை சொன்னால் விடுதலை யாருக்கு வேண்டும்? யார் சிறையிலே கைதியாக அடைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரிலீஸ், விடுதலை வேணும். அதே மாதிரி இந்த ரட்சிப்பு அல்லது பாவத்திலிருந்து, பாவ தண்டனிலிருந்து விடுதலை பெறுதல் யாருக்கு தேவை? பாவிகளுக்கு தேவை. யார் பாவிகள்? இந்த வேதம் சொல்கிறது ரோமர் என்கிற அடுத்த புத்தகத்திலே 3வது அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. 10ஆம் வசனத்திலே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்ப எல்லாரும் பாவிகள். எல்லாருடைய பாவ செயலுக்கும் ஒரு தண்டனை உண்டு. இந்த வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. அது மரணம், அது நரக தண்டனை. இந்த தண்டனையிலிருந்து மனிதனை காப்பதற்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை அது வேண்டும். அப்ப எல்லாரும் பாவிகள், எல்லாருடைய பாவத்திற்கும் தண்டனை உண்டு. அது நரக மரண தண்டனை. அதிலிருந்து காப்பதுதான் ரட்சிப்பு. இங்க சொல்லுகிறார், அவராலே அன்றி இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைங்கிறார். அடுத்து சொல்கிறார், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, அதாவது இந்த பாவத்தின் தண்டனிலிருந்து நாம் விடுதலை ஆவதற்கு, காக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இஸ்ரவேல் மக்களை பார்த்து பேசுகிறாரு. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, வானத்திற்கு கீழே எங்கெல்லாம் மனிதர்கள் வாழுகிறார்களோ அங்கே உள்ள எல்லா மக்களும் பாவம் செஞ்சிட்டாங்க. எல்லா மக்களுக்கும் பாவத்துக்குரிய தண்டனை உண்டு. இப்ப எல்லா மக்களும் விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு நாமம், அது இந்த நாமம் தான், இயேசு என்கிற நாமம். ஏன் என்று கேட்டால், இந்த மனிதர்களுடைய பாவத்தை நீக்குவதற்காக தேவனே திட்டம் வகுத்து இந்த மனிதர்களை காப்பாற்றும் இரட்சகராக இயேசுவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பிறந்ததே ஒரு மனிதனுடைய செயல் அல்ல, தேவனாலே மட்டும் சாத்தியமாகும். மரியாள் என்கிற கன்னிகை திருமணமாகி தன் வாழ்க்கை துணையோடு இணைவதற்கு முன்னதாகவே பரிசுத்த ஆவியினாலே கருவுற்றிருக்கும் போது தேவ தூதர், இறை தூதர் வந்து மரியாளுக்கும் அவளுக்கு புருஷனாக ஏற்படுத்தப்பட்ட யோசேப்புக்கும் தரிசனமாகி சொன்னார், இவள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினாலே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள். மரியாள், யோசேப்பு சொல்லுகிறார், மரியாள் ஒரு குமாரனை, ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த இயேசு ஒருவர்தான் பாவங்களை நீக்கி மனிதர்களை ரட்சிப்பதற்காக மனிதனாய் பிறந்தார். ஆகவேதான் தைரியமாய் சொல்கிறார்கள், இவராலே அன்றி. சில பேர் சொல்லுவாங்க,
ஏன் அவரை தவிர வேற யாரும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? இயேசுவும் ரட்சகர்னு சொல்லிக்கோங்க, இயேசுவும் விடுதலை கொடுக்கிறான்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவர் ஒருவர் தான், இவரை தவிர வேறு ஒருவரும் இல்லையே, இது எங்களுடைய கருத்து அல்ல. இது இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்ததை கண்ணார கண்டு அதற்கு பின்பு அவருக்காகவே தங்கள் வாழ்க்கையை கொடுத்து அவருக்காகவே மரித்த அவருடைய சீடர்கள் பதிவு செய்த வார்த்தைகள் தான் இவை. இவரை தவிர வேறு ஒருவரும் பாவத்திலிருந்து மனிதனை காக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே பிறக்கல. இவரை போல இந்த பூமியிலே ஒருவரும் ஒரு பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழல. இவரை போல ஒருவரும் பாவ மனிதனுடைய நிலையிலே தன்னை நிறுத்தி அனைத்து உலக மக்களுடைய பாவத்தையும் தன் பேரிலே தான் செய்தது போல ஏற்றுக்கொண்டு அதற்கு தீர்வாக தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படி ஒப்பு கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் இவர்தான் பரிபூர்ணமான பரிசுத்தர். இப்படியாகத்தான் மனிதனுக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பை ஏற்படுத்தினார். ஆகவேதான் தைரியமாய் சொன்னார்கள், இவரை தவிர வேறு வழி இல்லை. அப்ப இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தம் பாவங்களை போக்கி ரட்சிக்கிறவர். இந்த நாமத்திற்கு ஒரு வல்லமை இருக்கு. இந்த வல்லமை தான் இந்த மனிதனை சுகப்படுத்தினது. இன்றைக்கும் அந்த வல்லமை இருக்கிறது. ஆகவே ஆச்சரியப்பட்ட மக்களை பார்த்து அவர்கள் சொன்ன ஒரே அறிவுரை சொல்லி நிறைவு செய்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலே, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த நாமம் இன்றைக்கும் ரட்சிப்பதற்கு வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு மனிதன் மனம் திரும்பி, மதம் மாறி அல்ல, மனம் திரும்பி இந்த நாமத்தை நம்பும் பொழுது, சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நாமம் இன்றைக்கும் வல்லமை செய்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது. பாவம் தொலைந்து விட்டதுனாலே மனதிலே பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நம்பிக்கையும் கொடுக்கிறது. அதை நீங்கள் சொந்தமாக்குவதற்கு அந்த தேவன் உங்களுக்கு உதவி அருள வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு என்றால் தம்முடைய மக்கள் பாவத்தை எல்லாம் போக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம் கொண்ட அந்த திருப்பெயரிலே
2000 ஆண்டுக்கு முன்பதாக தேவனே மனிதனாக பிறந்து அந்த பெயரிலே அவர் வாழ்ந்து மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய், பாவத்தின் தண்டனிலிருந்து காப்பாற்றும்படியாய் சிலுவையிலே தம்முடைய உயிரை, தமது உடலை, இரத்தத்தை பலியாய் கொடுத்து ஜீவனையும் விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அந்த நாமத்தை தவிர பாவத்திலிருந்து தப்புவதற்கு, பாவ தண்டனிலிருந்து விலகுவதற்கு வழியே இல்லை. இதை கேட்ட ஒவ்வொருவரும் அந்த வல்லமையான நாமத்தை அறிந்து அதன் மீது நம்பிக்கை கொண்டு ரட்சிப்பை அடைந்து அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரலோகத்திலே போய் அவரோடு வாழ்வோம் என்கிற நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும், அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். பாவ மன்னிப்பு தரும் சுவிசேஷம், தெய்வம் பலியாக வந்த விசேஷம். பாவ மன்னிப்பு தரும் சுவிசேஷம், தெய்வம் பலியாக வந்த விசேஷம். இயேசுவே அந்த நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். சுத்த இருதயம் தரும் சுவிசேஷம், தெய்வம் தொடர்பு வழங்கும் விசேஷம். சுத்த இருதயம் தரும் சுவிசேஷம், தெய்வம் தொடர்பு வழங்கும் விசேஷம். சுவைக்க சுவைக்க நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். பரலோக பாக்கியம் தரும் சுவிசேஷம், மரணம் மங்களம் என்ற விசேஷம். பரலோக பாக்கியம் தரும் சுவிசேஷம், மரணம் மங்களம் என்ற விசேஷம். தருணம் இதுவே நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். பரலோகம் தந்த ஒரே விசேஷம். இயேசு என்ற பெயருக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று பொருள் என்றும், இயேசுவின் நாமம் வல்லமையுடையது என்றும் கேட்டோம். நம்மை பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். இன்றும் ஜீவிக்கின்றார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு
உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் உண்மையான சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7591137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கொடுக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.